வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற டாபிக் என்னன்னா, நம்ம 90ஸ் கிட்ஸா நெறைய தத்துவ பாடல்கள் அந்த மாரிலாம் கேட்டிருப்போம். மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் நெறைய கேட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாரி சாங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்கு ஆறுமுகமும் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே. பாட்டு எபிசோடுன்றத ப்ரூவ் பண்றாங்க. இந்த தமிழ் படத்துல கூட வரும்ல, இந்த மாரி பாட்டெல்லாம் சேர்த்து இப்படி தான் இருக்கும். லைக் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கு அல்லது ஹீரோ ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லிட்டே இருப்பாரு ஒவ்வொரு பாட்டுலயும். அந்த மாரியான சாங்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம். அது ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சாங்ஸ், மோட்டிவேஷன் சாங்ஸும். இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்து எந்த படம் கண்டுபிடிக்கிறோமோ? வணக்கம் வணக்கம் வணக்கம். இது வந்து பார்த்திபனும் லாரன்ஸும் வருவாங்கன்னு மட்டும் தெரியும். படம் பேர்லாம் எனக்கு தெரியாது. தாண்டவ கோணே அப்ப அந்த இது அடிப்பாங்க. தரை எடுத்து வைங்கடா அப்படின்னு செமையான பாட்டு. நல்லா அந்த இருக்கும். பாட்டோட சூப்பரா நம்ம இருக்கும் பாட்டு. ஆரம்பிக்கிறோம் அந்த பாட்காஸ்ட். ஓகே. ஸோ இந்த எபிசோடு முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு பாட்டு எபிசோட் பேசியிருந்தோம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அதாவது சும்மா ரேண்டமாக பாடல்களை பற்றி ரேண்ட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு அது வந்து பேசணும். எங்களுக்கு பிடிச்சது இளையராஜா பாட்டு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு வேற எங்கேயோ டாபிக் போய் பேசிட்டு இருந்தோம். அதில் நாங்கள் ஒரு அரிய விஷயத்தை கண்டுபிடிச்சோம். என்னென்னா, ரஜினிகாந்த் படத்தில் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டுன்றதை கண்டுபிடிச்சோம். ஆமா. எல்லா படத்துலையுமே ஃபஸ்ட்டு அவர் ஏழையாக இருப்பார், அது அவருக்கே தெரியாது பாவம். அதுக்கப்புறம் ஒரு பணக்காரன் ஆயிடுவார், இல்லைன்னா பவர்ஃபுல்லான ஆளாவார். கொஞ்ச நேரத்துக்கு அவர் அப்புறம் மக்களோட மக்களாக ஒன்று கலந்துருவார். இல்ல அவர் வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பாரு ஆக்சுவலி. அது வந்து ஒண்ணு அவருக்கே தெரிஞ்சிருக்காது, இல்ல அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதான் பாஷாவும் அதான், அருணாச்சலமும் அதுதான், அண்ணாமலையும் அதான். அண்ணாமலையில அவர் உழைச்சி முன்னேறுவார், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பாஷா, அருணாச்சலம், அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று இருக்கு. மற்ற படத்துலலாம் அப்பஞ்சத்தை தின்ட்டு வரண்டு. இல்லை 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 ஒரு 3 படம் இருக்கும்னு. முத்து கரெக்டு. இந்த 3 படமும் ஒரே கதை தான். ஹீரோ பெரிய ஆளாக இருப்பார். ஃபஸ்ட்டு அது யாருக்குமே தெரியாது, அல்லது ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃபில் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மும்பையில் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள். ஆனால் இது ரஜினி படம் மட்டும் அதை மட்டும் கவர் பண்ண போகிறது கிடையாது. ஓவராலாக இந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங் தத்துவ பாடல்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேசலாமே, இல்லை பாடலாமே அப்படின்றதுனால நாங்கள் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உட்காந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு சாங் என்ன சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாங் வந்து உங்களோட சாங் தான் வந்திருக்கு. என்ன சாங்கு? ஒரு தென்றல் புயலாகி வருவே. அது என்னோட சாங்லாம் இல்லை. வீட்டில் திடீர்னு ஏதாவது நான் கடகடன்னு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன்னா, அல்லது திடீர்னு ஏதாவது பண்ணேன்னா இந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? ரேவதி ஒரு 20 தடவை கதவை திறந்துட்டு வருவாங்க. டம்மு டம்மு டம்முன்னு திறக்கும். இல்லை ஒவ்வொரு தென்றல் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாரதி கண்ணம்மாலாம் சொல்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ரேவதி இந்த பாட்டு பூரா நடப்பாங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே. ஒரு குட்டி பையன் பாரதியார்லாம் வேஷம் போட்டு அழுவான். அந்த பையன் வேற பாரதி அழுகிறாரு அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பாட்டு இது. இது என்ன பெரிய பிரமாதம். எங்கள் தலைவர் இருக்காரு, அவர் எவ்வளோ கோடிக்கணக்கில் செட்டை போட்டு நடந்துக்கிட்டு தான் இருப்பார். இவங்க என்ன ரஜினியை சொல்லிட்டே இருக்காங்க. இது வந்து ரஜினியை கலாய்க்கிறதுக்கான பாட்காஸ்ட்லாம் கிடையாது. ரஜினி பாட்டு அதில் வருது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரஜினி ஃபேன்ஸ்லாம் இருந்தா போங்க தமிழ் பூமி பாட்காஸ்ட்ல போய் சாரல் தூவுதோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் அவர் அங்கிட்டு நடப்பாரு. அது ஒரு மெலடி சாங். அதுல அவர் வந்து டங்கு டங்குன்னு ஆடணுமா? பள்ளியிலக்கால என்ன நடக்கும்னா அவர் ஆடவே மாட்டாரு, பின்னாடி வைத்து ஆடிட்டு. பிரச்சனை இல்லை ஆக்சுவலி. பாயிண்ட் என்னன்னா, அவர் டான்ஸ் ஆடுறாரா ஆடலையா அதெல்லாம் இல்லை, அவங்கள அந்த ஸ்க்ரீனை பார்க்க வச்சிடறாருல. கிண்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் வந்ததுனால நான் பேசுறேன். இல்லை அவர் வாக்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவர் ஏன் நடக்கணும்? அவர் ஏன் இல்லை, அதனால தான் அவரோட மோட்டிவேஷன் சாங்லாம் இவ்வளோ ஹிட் ஆயிருக்கு. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே விறுவிறு நடந்து சூப்பரா நடப்பாரு. இன்ன வரைக்கும் ஃபாஸ்டா நடப்பாரு. 72 வயசுல யாராவது வேகமா நடந்து பாத்திருக்கீங்களா? அவர் நடப்பாரு, குடுகுடுன்னு நடப்பாரு. காந்திஜி வந்து நான் பார்த்தது இல்லை. சும்மா சரி, உங்க சும்மா இது வேற பாட்காஸ்டா ஆரம்பிச்சு வேற பாட்காஸ்டா போயிருக்கு. உங்களுக்கு ரஜினியை கிண்டல் பண்ணும் போல் இருக்கு. மன்னிச்சுருங்க, ரஜினி ஃபேன் கேட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. இல்லை, உண்மையிலே சிங்கமொன்று பாட்டுலாம் வந்து அவருக்காகவே சூப்பரா இருக்கும். சிங்கமொன்று பூரப்பட்டது, அதுவும் எங்களோட ஃபேவரட் சாங். அதாவது பாத்திரங்களை போறோம்னா சிங்கம், அது பாத்திரம் கழுவுற சாங் இல்லை, அதுக்கு வேற
வேற சாங் இருக்கு. அது என்ன பாட்டுங்க? இல்ல சிங்கம் ஒன்று புறப்பட்டதை ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். ஆமாம், சிங்கம் ஒன்று புறப்பட்டது. ரொம்ப நாளாக நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம், திடீர்னு நம்ம கடைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு ரொம்ப நாள் பண்ணாத வேலையை பண்ண ஆரம்பிக்கிறோன்னா இந்த பேக்ரவுண்ட் சாங் சிங்கம் ஒன்று இது புறப்பட்டது. ஆக்சுவலா கலாய்க்கிற அதுக்கு மாதிரி இருக்கும், ஆனா நல்ல உண்மையாவே நீங்க இந்த பாட்டை மருந்துச்சு. கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். உன்னோடு ரத்தம் சொந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு, இந்த பாட்டை பாடிட்டே போவோம் ரெண்டில் நாங்கள் ஒன்று. ரோட்டில். ஏங்க, ரெண்டில் ஒன்று. இங்கே உள்ளவங்களுக்குலாம் தமிழ் தெரியாதுல்ல, அதனால எல்லாம் பைத்தியக்காரம் போவோம். நாங்கள் வந்து சிங்கம் ஒன்று. இல்ல, ஏய் அது உண்மையிலே கேட்டா சூப்பரா இருக்கும். ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் டன் 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 டன். ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். டன் 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 டன். அது சிங்கம் கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ஹெட்செட்லாம் போட்டு கேட்க முடியாது, டங்கு டங்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ண விட்டுட்டு ஏதாவது வேலை, இந்த பாத்திரங்கள் ஒரு மாதிரி ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். இன்னொரு பாட்டு வந்து ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு பயங்கரமான மோட்டிவேஷனல் சாங். எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறப்போ போடுறதுக்குன்னே இருக்கிற பாட்டுங்க இது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நான் ரொம்ப பாத்திரம்லாம் தேய்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அந்த வேலை. ஆனால் நான் பண்ணுறப்போ இந்த பாட்டை போட்டுருவேன். அதுதான் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். பாத்திரத்தை இது கழுவிடுவோம். இல்லை, இதுக்கு என்ன இது இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு என்னமோ அது முடிஞ்சு ஆட்டோ பிளேயில் வேறு சாங்லாம் ஒன்றும் எனக்கு பிடிக்காது. நான் நிறுத்திட்டு போய் திரும்ப இதையே போட்டு லூப்ல ஓடுங்க. இதையே லூப்பில் போட்டு விட்ருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த என்னை பாட்டு. மதித்தால் என்னுயிர் தந்து பாத்திரங்களுவே. ஏய் அது இல்ல, வரும்ல, actually, அதில் இமயமலையானாலும் அதெல்லாம் எனக்கு எவ்வளோ அவ்வளோ பெரிய கூடையா பாத்திரம் இருக்கிறத பார்க்குறேன். இமயமலை எனது மலை தூங்காது, எனது சூப்பரா விழி இருக்கும். தூங்காது, ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் விருட்சம் ஒளிந்துள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடே பாருங்க. நண்பா. உன்னை வெல்வேன். அது யாருன்னா இவங்க தான், பாத்திரம் இவங்க தான் கழுவாங்க, கழுவாம விட்டுட்டாங்கல்ல. அதனால அந்த ரிவெஞ்ச் பாட்டா எடுத்துக்காங்க. நாங்கள் கலாய்க்கிற மாதிரி இருக்கும், பட் அப்படி இல்லை. அதான் உண்மையிலே உண்மை. நான் இந்த நான் பாட்டு தான் தான் பாத்திரம் கேட்பேன். கழுவுவேன். ஏய் அது இல்லைங்க, உண்மையிலே இந்த பாட்டெல்லாம் நான் கேட்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தான் நான் பாத்திரங்கள் வேலை மெயினாக கேட்பேன். இல்லை, பாத்திரங்களோட பிடிக்காத வேலையை பண்ணும்போது அந்த இந்த ஒரு பாட்டு ஒரு மோட்டிவேஷன் சாங் வந்துச்சுன்னா அப்படி பண்ணிடலாம்ல. இது ஒரு செமையாக இருக்கும் இந்த பாட்டெலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மியூசிக்கே இருக்கிறதுன்னா பாஷா. டான் டன் டன் டான் டன் 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 டான் டன் டன் டான் டன் 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 பாஷா, பாஷா. அது வந்து நாங்கள் அதாவது இந்த மாதிரி என்ட்ரிலாம் வீட்டில் கொடுக்கும்போது அது வரும். அப்படி வந்து உள்ளேருந்து வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க கிச்சன்லேருந்து. அது நம்ம உள்ளே படுத்தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த சார் வந்து பாஷா அப்படி அந்த அந்த டேடன் அந்த மியூசிக் தான் அது. ஏ பாஷா பாரு பாஷா பாரு, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா. அந்த மியூசிக்கும் அதுவும் எஸ்பிபி வந்து நடுவில் சிரிப்பார். ஏதோ அது ஒரு மாதிரி ஒரு கம்பீரமாக இல்லை, மோசமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கம்பீர சிங்கம் பாரடாவனஹா அப்படின்னு ஒரு சூப்பராக இருக்கும். அது செம சாங். வெயிலே ரத்தம் உண்டு விண்மைதானடா அந்த மாதிரி இப்படியா பாடுவாங்க? நார்மலாகவே பாடுங்களேன். எஸ்பி மாதிரி பாடுறதுக்கு அவர் தான் வரணும். நான் என்ன மாதிரி பாடுறேன். ஐயோப்பா, சரி ஓகே. ஐயோ அப்பா, இல்லை இல்லை எஸ்பிபி மாதிரி பாட ட்ரை பண்ணுறீங்களோன்னு நான் நினச்சி பயந்துட்டேன் நான். இல்லை, நான் பண்ணல. இதெல்லாம் தான் ஆக்சுவலி ரஜினியோட கரியரில் ஒரு சூப்பராக அவர் மக்கள்கிட்ட சேர்த்த பாடல்கள் நினைக்கிறேன். எல்லாமே தேவான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் தேவா தான். ஆமா, அண்ணாமலை தேவா, பாஷா தேவா, இன்னும் ஆமாம் அருணாச்சலம் தேவாவான்னு தெரில. அப்புறம் படையப்பா, அருணாச்சலமும் தேவாவும் தெரில. படையப்பா, படையப்பா வந்து ரஹ்மான். ரஹ்மான். வெற்றிக் கொடி கட்டு நாளைக்கு முறை முட்டு. நாங்களாம் இப்போ காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது இந்த அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்போம். செய்யுள்லாம் மனப்பாடம் அந்த பாட்டை கடகடன்னு ஒரு மனப்பாடம். வெற்றிக் கொடி கட்டு மலைகளை விட்டு மலை விட்டு. அதுவும் ஒரு மோட்டிவேஷன் சாங். நீங்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இந்த 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 ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா இந்த 4 பாட்டை ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக இருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டை போட்டுட்டு கேளுங்க. முடியும் போது எனர்ஜி வரலன்னா இந்த பாட்காஸ்ட்டை சன்ஸ்கஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஐயோ இல்லை, நீங்கள் கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஆமாங்க. இந்த பாட்டில் ஆக்சுவலி இவரோட ரஜினியோட பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வரும். இப்படியே போகுமா, நடுவில் வந்து என்ன சொல்ல, இப்போ வெற்றி கொடி கட்டு அந்த மாதிரி இல்லை அரசியல் இல்லை, இந்த இன்னொரு உயிரை கொன்றுன்னு அப்படியே மாற்றுவாங்க. அப்படியே அவங்க எவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்க, ரஜினி எவ்வளோ நல்லவராக இருக்காரு. மனிதன் ஊருக்கேவா. இது வந்து டூயல் சாங். அதாவது நீங்கள் மோட்டிவேஷன் சாங்லையும் சேர்க்கலாம், தத்துவ பாடல்களையும் சேர்க்கலாம். ஆமாம்,
நேற்று வரைக்கும் மனிதனடா இன்று முதல் நீ புனிதனடா அப்படின்னு சொல்லி எல்லா யாருக்கும் பாட்டும். தீங்கின்றி வாழ்ந்தான் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். அதான் இன்னொரு உயிரை கொன்றெல்லாம் பயங்கரமா பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு பாட்டு அந்த பாட்டு நீங்கள் கேட்டே ஆகுறீங்க. இந்த வெற்றியோட 4 போய் பாட்டு கேளுங்க. ரஜினியோட மோட்டிவேஷன் சாங்ஸ்லேயே 4. அப்புறம் இந்த பாட்டும் நல்லா இருக்கும். சக்தி கோடு இருக்கும்ல, டன், 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 சக்தி கொடு. அந்த படம் எனக்கு அதெல்லாம் தனி. எனக்கு பட் இந்த பிடிச்சது இந்த பாட்டு படம் வந்து பிடிச்ச படம். பாபா, அந்த பாட்டு வந்து A to சூப்பரா the இருக்கும். B to the C to the D. பாபா. பாபா வந்து பி டு த ஏ டு த பி டு த ஏ டு த பி டு த ஆனா சி டு த டியா. எப்படி லிரிக்ஸ் போட்டாலும் பொருந்தது பார்த்தீங்களா? அதாங்க ரஜினி. அது சரி, அது ரகுமான் பாட்டு. ஏங்க ரஜினி தாங்க நடிக்கிறாரு. அவர்ல சரி, இருந்து என்னங்க ஓகே படம்? ஓகே. பேருங்க ரஜினி பேர்ல தாங்க இருக்கு சக்தி படம். கொடுவும் நல்லா இருக்கும். சக்தி கூட நல்ல மோட்டிவேஷன் சாங். என்னடை கொண்டு அகங்காரம் தூளாக வேண்டும். டன் டன். அதுவும் ஆக்சுவலி இவங்க சொல்கிறாங்களே நடப்பாருன்னு, இது இந்த பாட்டில் வள்ளையிலக்கா விட இதில் நிறைய நல்லாவே பார்க்கலாம். நடந்துக்கிட்டு தான் இருப்பார், சுற்றி ஆடிட்டு இருப்பாங்க, நடந்து வந்து வேண்டும் டம் டம்னு ஏதோ சும்மா அது கேமராவை ஷேக் பண்ணி விட்டுட்டு அப்படிதான் இருக்கும். நடுவில் அதான் இதில் அரசியல் டச்லாம் வந்துடும். உப்பிட்ட தமிழ் மண்ணை அது இல்லை, அதுவும் அவருக்கு தான். இன்னொன்று கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். ரஜினிக்கு ஒரு க்ளோஸ், அவருக்கு ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு சிரிப்பார், அழகா இருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்து இருக்குது ரஜினியோட இதில். ஸோ அதெல்லாம் மோட்டிவேஷன் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், கேட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. அப்புறம் டிஆர் சாங்கில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து பார்த்திங்கன்னா, நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா, வானில் பட்டம் வீடு வேணா, பூத்தால் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேய்வதில்லை. இது வந்து ஒரு அருமையான சாங். இந்த சாங் ஆமாங்க, லவ் ஃபெயிலியர். நான் லவ் ஃபெயிலியர் தாங்க ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில், ஆனால் இது லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சாங் தெரியும். எப்படின்னா நாங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாடினான் இந்த பாட்டை. ஸோ இன்னும் இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இந்த பாட்டு கூட அவனும் எனக்கு ஞாபகம் இருக்கான். ஸோ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் அவன் ஞாபகம் இருக்கானா இந்த பாட்டு தாங்க. இதே மாதிரி பாடினா எனக்கு அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இப்போ டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் கேட்டதே கிடையாது இந்த பாட்டை. இது வரைக்கும் அவன் கேட்டு தான், அவன் பாடியே நான் கேட்டிருக்கேன். அப்படியே வந்துருச்சு. இப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தா நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் நானும் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த பாட்டை. நல்லா இருக்கு அந்த பாட்டு. இந்த பாட்டு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன் இந்த பாட்டு அவன் பாடி. நான் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஆக்சுவலி நான் கேட்கல, இந்த பாட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டாங்க. ஒருத்தர் நல்லா பம்பத்தலை மாதிரி ஒரு தாடியும் தலையும் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பாடிட்டு இருக்காரு. என்னங்க பாட்டு இது, இது என்ன பாட்டு, எனக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டேனா. அப்புறம் ஆடியோ கேட்கல நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்தது இந்த பாட்டு. ஆமாம், சூப்பர் பாட்டுங்க. லிரிக்ஸ்லாம் கேட்டுங்க, டிஆர் பாட்டு செமையாக இருக்கும். ஆமாம், எந்தங்கை கல்யாணி, அந்த படம் வேறு தெரியாது, பட் பாட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு கேட்டு பாருங்க. அவர் நிறைய இதில் லிரிக்ஸ், அந்த டண்டனுக்கான்னு ஒரு சைடு எழுதினாலும் இன்னொரு சைடு நல்லா லிரிக்ஸ் உள்ள பாட்டு எழுதுவார். அது இல்லை, அது ஒன்றும் அவர் எழுதலை. எங்க தலை டியா பாட்டுன்னு ஆரம்பிச்சா நான் பாடிட்டே இருப்பேங்க. அது ஒரு பிரச்சனை. எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் வீட்டில் இப்படி தான் பாடுவாங்க. அதனால இப்போ மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த நேரம் கேட்பாங்களோ கேட்கலையோ தெரில, ஆனாலும் நான் பாடிக்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்லையும் இப்படி தான், நான் ஒரு பாட்டை நிறுத்தவே முடியாது, கேட்டு பாருங்க தெரியும். சின்ராசு பாட ஆரம்பிச்சிட்டானா, பாட்டு ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பாட்டு ஆரம்பிச்சுன்னா நான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பாட்டிலே பதில் சொல்லுவாங்க. என்ன படம், வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி. அது என்ன பாட்டுமா, சூப்பர் பாட்டு பாடுவார் விஜயகாந்த். ராசாத்தி ஒண்ணு தாலாட்டு காலாத நெஞ்சு காத்தாடி போனாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்று தேடுது. சரி, ஓகே. சின்ன சாமின்னு சொன்னதெல்லாம் நான் பாட வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி ஒக்கச்சாமியும் அதனால பாட்டேன். அப்புறம் இன்னொரு பாட்டு, அந்த தலைவர் பேரத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு வரல, தத்துவ பாடல்கள். ஆமாம், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுலேயும் ஐரோனிக்லி அவர் நடப்பார், பட் சோகமாக நடப்பார். எல்லா பாட்டும் ஒரு எனர்ஜிட்டிக்காக நடப்பார். மற்றதில் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு நடப்பாங்க, இதில் நடப்பாங்க. நீயே கலாய்க்கிற அவரை பாவம். கலாய்க்கல, நான் சொன்னேன் இல்லை இவ்வளோ நேரம் நம்ம அப்படி தானே சொன்னோம், டான்ஸில் அவர் நடந்துக்கிட்டே தான் இருக்காருன்னு. அதே மாதிரி இது நடக்க தான் செய்வார், டான்ஸே கிடையாது, சோகமாக நடப்பார். அந்த ஆண்டி கையில், அதுவும் அந்த ஆண்டி அம்பிகா கூட சேர்ந்து நடப்பார். ஆண்டியா லட்சுமி ஸ்டார்ட் அப்படின்னு கார் போட்டு வச்சு நடப்பார். ஸோ அது ஒரு நல்ல
பச்சை குழந்தைன்னு பால் ஊற்றி வளர்த்தேன் பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி நேத்து இவன் ஞானி. நேத்து இவன் ஏனி ஏனி இன்று இவன் ஞானி ஆல சிந்தினேன். கரை சேர்த்து ஆ, ஆடும் இந்த தோணி சிந்தினேன் ரத்தம் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ இழந்தானோ. பணங்காச கண்டுபிட்டா என்ன 2 பேரும் ஆளுக்கு ஒன்று. ஆனால் அது நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா இருக்கும். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லுக்கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி இதே தான் இன்னொன்று. பணங்காச கண்டுபிட்டா புலி கூட புல்ல தின்னும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி. என் கண்மணி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு கேட்கல. மனுஷன் தம்பி அடிச்சிட்டானேன்னு வந்துடுவார். சூப்பராக இருக்குன்ற பாட்டு. நல்லா தான் இருக்கும். பாட்டு நல்லா தாங்க இருக்கும். அடித்து தானே, அதனால் இந்த பாடல்கள்லாம் ஓகே. அப்படியே நம்ம மோட்டிவேஷன்லேருந்து அப்படியே சோகப்பாடு அந்த தத்துவ பாடல்கள் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னொரு பாட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. இது ஒரு நல்ல தத்துவ பாடல். ஜெயலலிதா வந்து நடிச்சிருப்பாங்க வித் கார்த்திக் அவங்க. பழைய பாட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு. இவர் ஆமாம், அவர் பேர் வந்து கண்ணதாசனே வந்து பாடுவார். அவர் சூப்பர். அவர் பார்க்குறதுக்கே தெய்வீக கலாச்சாரம் புரிஞ்ச மாதிரி நல்லா சிரிப்பார். அந்த பாட்டு நல்லாயிருக்கும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள சண்டையை பார்த்து ப்ராப்ளம் பற்றி பேசுவாங்க. ஒரு பாடல். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்த போது இல்லாதான் வாழ்வில் நிம்மதியேது, இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த பாட்டு ஒரு நல்ல பாடல், கேட்டு பாருங்க. இது என்ன பாட்டு, ஏதோ படமும் பார்த்தேன் ஆக்சுவலி, முன்னாடி போட்டேன், கேடிவியில் ஒரு நாள் போட்டேன். நல்ல படம் பார்த்தது ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அதானே. அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறனால ஹஸ்பண்டை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த காலத்தில் வந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அந்த படம். கரெக்ட். ஸோ இப்போ அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் போனால் அதில் இன்னொரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு, பாலச்சந்தர் படத்தில் இருந்து வரும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு கொண்ட வீடென்ன பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எதுக்காக பாடுறோன்னா, நாங்கள் வந்து நான் அடிக்கடி பாடுவேன் ஆக்சுவலி. எதுக்காக பாடுறதுன்னு தெரியாது. அடிக்கடி என்னை வீட்டிலேருந்து அடித்து வெளில பற்றிடுவாங்க. ஸோ அப்போ பாடி உங்களை அடிச்சு படுத்துனாங்கன்னு தெரியலையே. இல்லை எதுக்கு பாடுன்னு தெரியல, எதுக்கும் பாடிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாட்டு இந்த ஒரு நல்ல பாடல். தெய்வம் இந்த வீடு நல்ல ஒரு படமும் நல்லா இருக்கும். அவள் ஒரு தொடர் கதை சூப்பராக இருக்கும் படம். ஆமாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிட்டு நம்ம வந்து ஒரு முக்கியமான சாங் ஒண்டர்ஸை பற்றி நம்ம பேசாமல் இருக்கலாமா? அது வந்து இது நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகை வளர்ப்போம். ஒரு பஸ் 2 பஸ் ஆகும், 2 பஸ் 4 பஸ்ஸும் கலெக்டர் ஆயிடுவாங்க. அப்படி அந்த அது ஆக்சுவலி நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து இப்போ சும்மா அது கிண்டலெல்லாம் சொன்னாலும் கேட்குறப்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அது கரெக்டாக சூப்பராக இருக்கும். தேவயானி வருவாங்க எல்லாம். அது ஒரு நல்ல பாடல், சரத்குமாரோட பாடல். அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஆரம்பிப்பாங்க, உழைப்பு ஒருத்தரை முன்னேற்றன்றதுக்கு உதாரணமாக அந்த பாட்டு இருக்கும். ஜாலி ஆயிடுவாங்க. அப்படியே அவங்க ஜாலியாலாம் எல்லாம் வீடெல்லாம் வரையில நிறைய பூவெல்லாம் இருக்கும், பிக்னிக்லாம் போவாங்க. நல்லாயிருக்கும் அந்த பாட்டும். பையன் வந்துடும் உடனே. பொண்ணு அது, பட் அது பையன். ஓகே. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் நிறைய வந்துச்சு. விசு தான் ஆரம்பிச்சு விட்டாரு. ஆமாம், அது வேற ஒரு டைமென்ஷன் அப்படிலாம் வந்து இதில் வந்து ஹிட். சில படங்கள் ஸ்டாராக ஹிட் அடிச்சது. இந்த படம் சூரியவம்சம், நாட்டம், வானத்தை போல, அதெல்லாம் வந்து மெகா ஹிட் படங்கள். ஆமாம், நானும் பார்த்துருக்கோம். 300வது நாள் போய் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆமா. ரொம்ப அது வந்து ஆக்சுவலி இந்த படம்லாம் ஒரு பெரிய தியேட்டர்ல ஓடும். அப்புறம் ஒரு குட்டி தியேட்டருக்கு மாறும். அந்த தியேட்டர்லயும் நெறைய பேர் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி லாஸ்ட்டா நான் பார்த்தது வந்து எங்க ஏரியால நான் சொல்றேன். ஜெயம் படம். ஜெயம் வந்து இந்த மாரி பெரிய தியேட்டர்ல போய் அப்புறம் ஒரு ஒரு குட்டி தியேட்டருக்கு வந்துருச்சு. எங்க ஏரியால இருக்க குட்டி தியேட்டருக்கு. பார்த்தா ஃபேமிலீஸ்லாம் நெறைய பேரு ஃபேமிலி கூட்டம்லாம் வந்து அந்த குட்டி தியேட்டருக்குலாம் அவ்வளோ குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் வரமாட்டாங்க. பட் லேடீஸ் அந்த மாரி நெறைய ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது சின்ன தியேட்டர்ல கூட. ஸோ அந்த மாரி சூரியவம்சம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்ல சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கையில கூட்டு போனாங்களாம். டிக்கெட் இல்லன்னு சொல்லி நெறைய தடவ போய் டிக்கெட் இல்லன்னு ரிட்டர்ன் வந்திருக்காங்களாம். என்னையும் கூட்டு போயிருக்காங்களாம். எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. பட் சொல்லுவாங்க. டிக்கெட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த டெக்கு கேசட் வரும்ல. அதுல தான் நான் அந்த படம் பார்த்தேன். அது எனக்கு திருட்டு ஞாபகம் விசிறி இருக்கு. வாங்க பேர். அது எனக்கு தெரியாது. ஐயய்யோ! அது ஆனா டெக்கு தானே அது பேரு. இவ்ளோ பெருசா ஆமாம், கேசட் டெக்கு இருக்கும்ல. தான், திருட்டு டெக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ திருட்டு டெக்கா? இல்லை, எங்கள் ஊரில் இருந்துச்சு ஆக்சுவலி. ஒருத்தன் 40 ரூபா கொடுத்தா அவன் டிவி செட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு போவான். நாங்கள் ஊரில் கோவில் திருவிழான்னா பண்ணுவோம். அதெல்லாம் லீகலா தான் இருக்கும். இவங்க சும்மா சொல்றாங்க. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நாங்க எங்கே பார்த்தோம். உங்கள் ஊரில் தானே நீங்களாக தானே இருக்கும். அது எனக்கு தெரியாது. நான் வந்து சின்ன வயதில் பார்த்த படம் அது. சரி சரி, அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம். இவங்க தப்பு இல்லைங்க, போலீஸ் யாரை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. இல்ல. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா அந்த படம் புரிய ஆரம்பிச்சு பார்த்ததெல்லாம் கேடிவி தான். இந்த படங்கள் எல்லாத்துக்குமே உபயம் கேடிவி. இது நம்ம சொன்ன எல்லா படமே நான் கேடிவில தான் பார்த்தேன். கேடிவி தான் பார்த்தேன். கலைஞர் டிவி நாங்கள் வந்து கலைஞர் கொடுத்த டிவியில் பார்த்தோம். அதாவது ஷாப்பிங் ஐயோ! சரி, ஓகே. இல்ல கேடிவி கலைஞர் டிவி எப்போ வந்துச்சு? அவன் வந்து ரொம்ப லேட்டா தானே வந்தான். அவன் இந்த படம்லாம் போடுவானான்னு நான் யோசிக்கிறேன். கலைஞர் குடுத்த டிவில பார்த்தாங்களாம். கலைஞர் ஐயாவின் இலவச டிவி திட்டத்தின் கீழே பயன்பெற்ற பயனாளிகள் நாங்கள் ஒருத்தங்கல்ல. ஆமா. அதுல டிவி குடுத்து நெறைய பேர் அப்ப டிவி வந்து நல்லா தான் இருக்கும். அந்த டிவி நாங்களும் எங்க வீட்லயும் ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த டிவி. அந்த டிவி இருக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா எல்லாம் சொன்னா வீட்டில் இந்த எங்க வீடு இல்ல, எங்க ஹாஸ்டல். இவங்க ஆக்சுவலி அது நான் எங்க ஹாஸ்டல்ல டெய்லி பாடிட்டு அடிக்கடி இருப்பாங்க நைட்டு. அப்படிலாம் இல்ல. அடிக்கடி நாங்க இந்த படத்த பார்ப்போம். ஒரு பொண்ணுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால வானத்தை போல, சூரியவம்சம், நாட்டாமை இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல. விக்ரமன், கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த படங்கள் எல்லாம் ஒரு ஒரு மேபி ஏதாவது ஒரு வீக்கெண்டு பார்ப்போம் நாங்க. ஒரு பொண்ணு கரெக்டாக ஒரு படத்தை சூஸ் பண்ணிட்டு வந்துடும். நாங்கள் பார்ப்போம். இது கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கால் பண்ணுவாங்க, நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து வானத்தை போல படம் பார்த்துட்டு இருந்தேன், அதான் எடுக்கலன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க அதனால் வந்து அவங்க ஹாஸ்டலே ஒரு வானத்தை போல குடும்பம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஆடிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்கள் ஹாஸ்டல் பாட்டு அது. ஆமாம், ஹாஸ்டலில் ஒருத்தங்க விசு படமாக வைப்பாங்க, ஒருத்தங்க வானத்தை போல விக்ரமன். யாருக்கு என்ன தெரியுதோ, நான் வந்து விசு படம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அது நல்லா இருக்கும். மணல் கயிறு பார்க்கவே மாட்டாங்க. சரி போங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் சம்சாரம் அது மின்சாரம்லாம் பார்த்துருக்கோம். அது பார்ப்பாங்க. அது மின்சாரம். அது ஒரு தத்துவ பாடல். அது என்ன சம்சாரம் அது மின்சாரம்? பிரச்சனை வந்து ரகுவரனால வரும். சம்மந்தம் இல்லாமல் சம்சாரம் அது மின்சாரம்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ரகுவரன் மின்சாரம்னு படத்துக்கு பேர் வச்சா பார்த்துருப்பீங்களா? சம்சாரம்னு பையன் தானே. லேடிஸ் கூட்டத்தை இல்ல, attract பண்ணலாம். அங்க பிரச்சனையே விசுவுக்கும் ரகுவரனுக்கும் தான் வரும். அப்பா பையன் ஃபைனல்ல யார் அங்க ட்விஸ்ட் வைக்கிறா? அதான் யார் வைக்கிறா? கிளைமேக்ஸ்ல லக்ஷ்மி தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. லக்ஷ்மி ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா அதுக்காக அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி இப்படி இருந்தா மின்சாரம்ன்றது நல்லது. ஒரு நல்ல விஷயம்ன்றதை நீங்க ஏன் கத்துக்க மாட்டீங்க? லைட் எரியுது, வீட்டில் வருது, அப்படி நீங்க சம்சாரம் தான் வந்து வீட்டில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஆளா இருந்து வீட்டை நடத்துறாங்க அப்படின்னு விசு சொல்ல வர்றாரு. சரி, விசு என்ன சொல்ல வந்தாலும் சரி, அந்த படம் நல்லா தான் இருக்கும். சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படம். குடும்பம் ஒரு கதம்பம், அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். கதம்பம். ஆமா. அப்புறம் அதே படத்துல இன்னொரு படத்து மைனாவி தாலாட்டு பாடல்கள் வரும். மைனாவி மைனாவி இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம், நேற்று அந்த பாட்டு வந்து இது ஆக்சுவலி எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுக்கப்புறம் 2 லைன் தெரியும். தெரியும். இல்ல, அதான் இது அந்த 4 லைனையே திரும்ப இவங்க பாடுவாங்க. நான் வந்து இந்த டேடட மட்டும் சொல்லுவேன். இது இப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பாடல்கள், இது கார் பாடல்கள். டேடட மட்டும் நான் சொல்லுவேன். ஆமாம், நல்லா இருக்கும். இது எப்படின்னு என்னாச்சுன்னா, நாங்கள் எங்கள் ஊரில் வந்து படத்தை போட்டாங்க. ஆக்சுவலி நைட்டு 11 மணி இதே மாதிரி திருட்டு விசிறி டெக் வாங்கி ஊரில் எல்லாருமே பார்ப்போம். ஆக்சுவலி நாங்கள் அது திருட்டு விசிடி இல்லை, ஏதோ ஒன்று சரி, ஓகே. அது அந்த தெருவிலேருந்து தள்ளி வரணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டு முடிச்சாங்க, நாட்டாமல் ஏதோ போட்டாங்க. அப்புறம் இந்த படத்தை போட்டுட்டு இந்த பாட்டு இனிஷியலாக வரும். ஸோ இந்த பாட்டு வரைக்கும் பார்த்துட்டு நான் நடந்து வந்துட்டேன் வீட்டுக்கு. அதனால் இந்த பாட்டு எனக்கு இன்னும் மைண்டில் நிற்கிது. அது ஒரு இருட்டு. எங்கள் ஊர்லலாம் 11 மணி ரொம்ப இருட்டாக, நான் சின்ன பையன், நான் மட்டும் தனியாக வரணும்.
ஸோ பயந்து போய் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்க்க முடியலன்னு சோகமாக வந்துட்டேன். அதனால் இந்த பாட்டு எனக்கு மைண்டில் நிற்கிது. ஓகே. இந்த பாட்டு வரையில அவ்வளோதான் நீங்கள் படம் அவ்வளோ பார்த்தீங்க. இந்த பாட்டுக்கு எனக்குள்ள பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஓ இல்லை இல்லை அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அது தெரியுது. அன்னைக்கு வந்துட்டீங்க. 11 மணி ஆயிடுச்சு. மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தனால இந்த பாடல் வந்து ஒரு இடைச்சொற்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். இது வந்து தத்துவ பாடலும் கிடையாது ஒன்று. சும்மா ஒரு பாட்டு. மைனாவை பற்றி தத்துவ பாடலாம் இருக்கலாம். அது மைனாவுக்கு என்ன மாயம் அப்படின்னு ஏங்க அதுக்கப்புறம் என்னமோ நேற்று பார்த்த பார்வையோ என்னமோ பாலை வார்த்து போனதுலாம் வரும். நான் வந்து அது அப்படிதான் ஒரு பாலை வார்த்து போனதா இவங்க தப்பாக பாடுறாங்கன்னு நினச்சி நான் அப்புறம் போய் செக் பண்ணால் அப்படி தான் பாடுறாங்க. என்ன அர்த்தமோ என்னவோ பட் அப்படி தான் பாடுவாங்க. கண்ணிலே பால் வார்க்கலாம் அந்த மாதிரி பாடு. அது சரி, ஏதாவது சொல்லிக்க வேண்டியதான் நம்மளா. அப்புறம் இன்னொரு 90s கிட்ஸோட இன்னொரு மோட்டிவேஷன் பாட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த பாடல் வந்து பயங்கரமான பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டான பாடல். பரத்வாஜோட எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. எங்கள் பாட்டிக்கு எங்கேயாச்சும் ரொம்ப பிடிக்கும். நேற்று பார்த்து அந்த பாட்டு ஒவ்வொரு புக்களுமே இது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்க லிரிசிஸ்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கினாரு. இது வந்து ஏதோ ஒரு இதுல எல்லாம் இதுவாக இருந்துச்சு, புத்தகத்துல எல்லாம் படிப்பாக வந்துச்சு, பாட புத்தகத்துல எல்லாம். ஆமாம் பாட்டு அப்படிலாம். அது ஒரு நல்ல பாடல். ஆமாம் அது நல்ல பாட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப சோகமாக தெரியும் இந்த பாட்டு. ஆனால் லிரிக்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அந்த ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் வந்து பாடும் மனிதா, அது அவர் தானே ஒருத்தர் மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ ஊதிவிடு. நல்லா மோட்டிவேஷன் நாங்களே வளர்ந்தவங்க. இது ரொம்ப ஆமாம் இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிற இது வந்து அப்போல்லாம் நம்ம இதெல்லாம் கிடையாதுல்ல, யூடியூப் அந்த மாதிரிலாம் நினச்ச நேரம் பாட்டு கேட்க முடியாதுல்ல. இந்த பாட்டெலாம் வரப்போ லோக்கல் சேனலில் அல்லது சன் மியூசிக்கில் இந்த பாட்டு போட்டால் நான் மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிச்சன்லேருந்து வருவாங்க, வை மாற்றாத அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ மட்டும்தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் அதிகமாக கேட்ட பாட்டு இது. ஆமாம் நல்ல பாட்டு இது. அந்த காலத்தில் ஃபோன்லாம் வந்து அப்போ தான் வந்துச்சு, ஒரு 10 பாட்டு 5 பாட்டு தான் ஃபோனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஸோ அப்போ அதுவுமே எல்லார்கிட்டையும் இருக்காது. ஸோ ஹை எண்டு தான், நல்ல காஸ்ட்லியான ஃபோனில் தான் இருக்கும். இப்போ ஆனால் அது ஒரு அது ஒரு ஃபீலிங் அந்த சன் மியூசிக்லேயும். கேட்போம். இல்லை நம்ம இந்த என்ன பாட்டு வரும்னே தெரியாது சன் மியூசிக்கில். ஸோ அதை தேடி அந்த பாட்டு எப்போ போடுவான்னு தேடி அப்போ பார்த்து அந்த மாதிரிலாம் பார்த்த பாட்டு. எக்ஸாக்ட்லி தட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் மோட்டிவேஷன் சாங்லே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங் கேட்குறது, மோட்டிவேஷன் புக் படிக்கிறது தான் என்னோடய வேலை. வேறு எதுவுமே எனக்கு வேலை கிடையாது. மோட்டிவேஷன் புக் எடுத்து படிங்க, மோட்டிவேஷன் சாங் கேளுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே கிடையாது. அந்த மியூசிக்கும் அந்த லிரிக்ஸும் சேரையில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே வந்து ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும். மோட்டிவேஷன் ஆறுதல் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு. ஓகே தோத்துட்டியா பரவாயில்ல நீ வந்துடலாம் அப்படின்னு யாரோ நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே அந்த பாட்டு அப்படி தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் நிறைய நேரத்தில். கரெக்ட். அப்புறம் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அடி உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இது வந்து இது எனக்கு என்னங்க லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க பாட்டில். என்னென்னமோ பாடும், புல்ல தூங்குது இடுப்பில், பூனை தூங்குது அடுப்பில், நம்ம நாட்டு நடப்பில், யாரும் இதை தடுக்கல. என்னங்க எழுத வரீங்க? இப்போ இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாங்க. இல்லைம்மா இதை நீ உணர்ந்து பார்க்கணுமா. புல்ல தூங்குது இடுப்பில், பிள்ளைக்கு வீடு இல்லை தொட்டில் இல்லை, பூனை தூங்குது அடுப்பில். அடுப்பில் நம்ம சமைச்சு சாப்பாடு இருந்துச்சுன்னா அங்கே பூனை தூங்க முடியாது. ஸோ வறுமையை எழுதினவர் கூட எப்படின்னா சரி இதே மாதிரி என்னமோ என்ன கொக்கோ கோலா என்னமோ பாடுவார். பால் கிடைக்கிறத கொக்கோ கோலா வருது அப்படிலாம் ஒன்று எதையாவது சொல்லாதீங்க. என்ன வரும் ஆத்தா கொக்கோ கோலா ஆத்தா ஒன்றை மன்னிப்பாளா தாய்ப்பால். என்ன ஆத்தா ஒன்றை மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு கொக்கோ கோலானா என்ன? ஆத்தா வந்து ஒரே மன்னிக்க மாட்டா. இஷ்டத்துக்கு தோணுனதெல்லாம் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா என்னென்னத்தையோ பாடுவாங்க அந்த பாட்டுல.
இந்த இலக்கிய அப்படிலாம் இல்லை. சரி, உலகத்துக்கு நான் ஓகே. வந்து இல்லை, எனக்கு நிஜமாவே புரியல தான். என்ன இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டு, அதுக்கு ஏதோ எழுதணும். அது வந்து இஷ்டத்துக்கு எழுதி அதை வந்து விஜய் ஆடிட்டாரு, பிரபுதேவா கூட வந்து ஆடிட்டாரு. அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. அந்த காலரை தூக்கி விட்டுருவாரு. அதனால நம்ம அதை ஆக்சுவலி இந்த பாட்டை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லை, பட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு லிரிக்ஸாக நோட் பண்ணி பார்த்தா அப்படி அதில் என்ன சொல்ல வரீங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பாட்டு ஒன்லி தோணும். இலக்கிய ஆர்வலர்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதியிருக்காரு. ஓஹோ, நீங்கள் தான் அது. நான் சரி. கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் அ காமன் மேன். அது சரி. ஸோ அப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு கூட வரும்டா, 2 எழுத்து காதல் 2 எழுத்துன்ற ஏதாவது வளரிட்டு இருப்பார் அந்த லிரிக்ஸ் வந்து. அதுவும் நீயும் புரியாது. நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து விண்மீன் விதையில். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா, ஏதோ ஒரு புக்கில் நான் இந்த காலத்துலேயோ படிச்சிட்டேங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த புக் படம் வந்தப்போ நான் 2014 2015 இந்த படம் வந்துச்சு. அப்போ வந்து வந்த குமுதமோ ஆனந்த விகடன்லேயோ ஒரு இன்டர்வியூ, அந்த ஒரு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கபிலனா அப்போ யாரோ ஒரு பேர் தெரில, அந்த லிரிசிஸ்ட். அவருக்கு இன்டர்வியூவில் வந்து நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்துன்னு ஏன் எழுதுனீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சரையும் நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். இன்ன வரையும் அதை நான் அந்த பாட்டை கேட்கல, அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னு யோசிப்பேன். ஒரு தடவை தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்துட்டேன். ஆனால் அவர் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் ஏதோ தோணியிருக்கு, நல்லா இருக்குன்னு எழுதியிருக்காரு போல். அவர் ஏதோ சொன்னார், நீங்கள் கூட அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிரிசிஸ்ட் ஏன் அப்படி எழுதினாருன்றது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். எனக்கு புரியல. அவர் தான் ஆக்சுவலி நிறைய விஜய் பாட்டோட இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒரு காலத்தில் அந்த வேட்டைக்காரன், அந்த வரான் பாரு வேட்டைக்காரன், அந்த டைம்லலாம் ஃபுல்லாக விஜய் பாட்டோட இன்ட்ரோடக்ஷன் சாங் எழுதினவர் அவர் தான். லிரிசிஸ்ட் பேர் ஞாபகம் சாங் ஆக்சுவலி எங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ரூமில் ஒருத்தர் தான், அவன் விஜய் ஃபேன், தீவிரமான விஜய் ஃபேன். அவன் இந்த பாட்டை கேட்டு எனக்கு அவன் ரிங்டோனாக வச்சுருந்தான். அதை கேட்டு எனக்கு இந்த பாட்டை அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நானே புலியூர் முருங்க யூஎஸ் வந்து என் இதில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் கேட்குறேன், என்ன விஜய் பாட்டெலாம் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, விஜய் பாட்டில் இந்த பாட்டெலாம் கேட்குறீங்கன்ட்டு. ஆமாம், அது ஒரு எனர்ஜி வேணும்ல. புலியூர் முது கிட்டு 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 கொடி பறக்குது வேட்டைக்காரன். ஆக்சுவலி நம்ம ஃபேவரட் சாங்னு சொன்னால் இந்த பாட்டெல்லாம் சொல்ல மாட்டோம், ஆனால் கேட்க நல்லா இருக்கும். நான் சொல்லுவேன் என் ஃபேவரட் பாட்டு. பதிவு பண்ணுது நீயா நானே அதை பதிவு பண்ணுது. இங்கே என்ன சொல்லுது, பாட்காஸ்ட் பதிவு பண்ணுது. ஆமாம், ஜென்ரலாக நம்ம உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னா ரேண்டமாக இதை எடுத்துகிட்டு வர மாட்டோம்ல. எனக்கு புளி உருமுது பாட்டு பிடிக்கும்னா என்ன நினைப்பாங்க நம்மளை கேட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த பாட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாட்டுலாம் அப்படி தான். ஆமாம், கேட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு என்னன்னா, அச்சமில்லை. இதில் ஆக்சுவலி இன்னொரு ஃபைண்டிங் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிசர்ச்சில் விஜய் மாதிரியே ரஜினி மாதிரியே விஜயும் இந்த ரூட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு பீட் சாங் ஃபஸ்ட்டில் போடுவார், அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் சாங் பின்னாடியே வரும். இட் ஃபாலோஸ். ஆமாம், அச்சமில்லை மனமே தான் வெற்றிகள் அவினிவன் வசமே இதுவும் தேவான்னு நினைக்கிறேன். இருந்தவன் உள்ளானான். ஆமாம், ஏதோ எவரெஸ்டா இருப்பாண்டா அந்த மாதிரிலாம் வரும். இவன் நடக்கும் திசையே கிழக்காய் மாறுது. மறந்துருச்சு எனக்கு. நேரத்தில் போய் கிழக்கா மாறுச்சுன்னா என்ன மற்றவன் என்ன பண்ணுவான். அது ஏதோ அந்த பாட்டெலாம் இதெல்லாம் வந்து விஜய் அவங்க என்ன சொல்லுவாங்க, க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த சண்டை படம்லாம் நடிப்பாங்களா, அது பேர் திருமலை படத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் மூவிஸ். மறந்து போச்சு. அந்த ஆக்ஷன் ஹீரோவாக உருவாகிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் இதெல்லாம். ஆமாம், இந்த பாட்டு மெயினாக பகவதி. கரெக்ட். பறந்து சுடுவார், பூவாக இருந்தவன் முள்ளாகனா டொயின்னு சுடுவார். நல்லா இருக்கும். ஸோ இந்த பாடல்கள் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு வரும்ல, லேலக்கு லேலக்கு லேலா, அது நிஜமாவே அது ஒரு தத்துவம் பாட்டு தான். ஆதி படத்தில் ஒரு பாட்டு வருமா, குடும்ப பாடல் ஒன்று வரும் சூப்பராக. இதுவும் ஆதி படம். ஆமாம் தெரியும். அதில் இன்னொரு பாட்டு ஒன்று வரும், ஃபேமிலி சாங். அது தெரியும், அத்தை மடி மேலே. அது வாய்ஸ் சூப்பராக இருக்கும். ஆதியில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிட்டனால தெரியல, நல்ல படம் தான் தெரியும். நானும் பார்த்தேன்ப்பா. ரிசாலாம் நல்லா இருக்கும், பாட்டுலாம் நல்லா இருக்கும். வேற என்னங்க வேணும் விஜய் படத்துல? ஞாபகம் இல்லை எனக்கு, ஞாபகம் இல்லை, பார்த்த ஞாபகம் இல்லை. பாபாலாம் எனக்கு பிடிச்ச படம் தாங்க படம், ஆனால் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு எனக்கும் தெரியலங்க. ஆனால் இந்த ஆதி படத்தில் நிஜமாவே எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஒரு மலையில் கூட ஒரு பாட்டு வரும், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாமலையன், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் படம் நல்லா இல்லாததுனால பாட்டும் பெருசாக வெளியில் வரல. மியூசிக்கும் பாடவும் அந்த வாய்ஸே தெரியும் நமக்கு, நல்லா இருக்கும்.
ஸோ ஆதி அந்த படம். பாபால இன்னொரு பாட்டு வரும்ல, இவன் வசம் இல்ல அது இல்ல, சித்தா அந்த பாட்டுலாம் இல்ல, வேணாம் வேணாம் அந்த பாட்டு தத்துவ பாட்டு. அது இன்னொன்னு வரும்ல, மனிஷா கொய்ராலா ஏங்க இருப்பாங்க. அது ஐயோ மறந்துருச்சு எனக்கு அது என்ன பாட்டுன்னு. இவன் வசம் இருந்தது 7 வரம், அந்த ரோடு போடுவாங்க, நல்லா இருக்கும். நம்பியார் செத்துருவாரு. நல்லா இருக்கும். இவன் வசம் இருந்தது 7 வரம், அந்த பாட்டு கேட்டு பாருங்க. பாபா நீதான் பாபா. தெரியல, மறந்துட்டாங்க இவங்க. அது வந்து இப்படிதான், ராஜ்யமா இல்லை இமயமா, இதெல்லாம் அப்படியே இவர் வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லை இமயமலை போயிடுவாரான்ற டைமில் வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு அவ்வளோலாம் நான் ஃபாலோ பண்ணதில்லை, அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை எனக்கு. ஸோ இதான் அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் ராஜ்யமா இல்லை இமயமா சூப்பராக இருக்கும். 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம், பட்லாம் கேட்டிருப்பாங்களா எல்லாரும் தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்கும். நம்மள மாதிரி உலகத்துல அவங்களும் இருந்தாங்க, தமிழ் பெருங்குடியிலன்னு அவங்களும் இருக்காங்க. சரி ஓகே, கேட்காம எப்படி கேட்டிருப்பீங்கன்னு தப்பிச்சிருக்க நம்பப்படுது. இல்லை ஆனால் திரும்பி கேட்டு பார்க்குற அளவுக்கு இதெல்லாம் ஒர்த்தான பாட்டு தான். படம் நல்லா இல்லைன்னா நம்ம கேட்க கேட்கலாம் மாட்டோம். கேட்குறாங்க. ஆமாம் கேளுங்க. 90s கிட்ஸ் தான் நம்ம பாட்காஸ்ட் மேஜராக கேட்பாங்க. 2K கிட்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கலாம், நீங்களும் கேளுங்க, நீங்கள் எல்லாருமே கேளுங்க இந்த பாட்டை. ஆமாம், இந்த எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை என்ஜாய். ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி இந்த பாட்டெலாம் கரெக்ட். கேட்டோன்னா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதான் பாத்திரம் தேய்க்கிறப்ப கூட நீங்கள் கேட்கலாம், நிஜமாவே நல்லா இருக்கும். நீங்கள் கேட்குற மட்டும் இல்லாமல் பாட ஆரம்பிங்க எல்லாரும். பாடினா ஒரு ஹாப்பி ஆயிரும். நான் நல்லா பாடுறோமா நல்லா பாடலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆக்சுவலி பாடுனா ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்காக பாடல, வாட்சிங் சிங் லைக் நோ ஒன் இஸ் ஹியரிங், அது தத்துவம்லாம் இருக்கட்டும், மற்றவங்களுக்காக பாடல நமக்காக பாடுறோன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது அப்படி தான். இன்னொன்று இருக்குது தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஒரு பாட்டை ரசித்து கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை வந்து அதே மாதிரி நமக்கு பெருசாக இசை ஞானம்லாம் இல்லைனாலுமே அந்த பாட்டை அதே மாதிரி பாடிடுவோம். ஸோ அப்படி தான் நான் இவங்க இந்த பாட்டு அது ஆக்சுவலி நல்லா பாடுவாங்க. மற்ற பாட்டெலாம் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு, ஸோ பாடெல்லாம் சொல்லி கேட்குற அளவுக்குலாம் இருக்காது. பட்டு ஐயோ ஏன் இப்படி நான் வந்து நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஸோ அதான் பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டு சொல்லுவாங்க. என்ன பாட்டு? ஐயோ உன் காலில் விழுந்து விழுந்து அழுவேன். அதான் இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் சாங்கு. நான் கதறி கதறி அழுதேன் அதன, இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனி மூட்டமா, அமுதென்பதா விஷம் என்பதா இது அமுத விஷம் என்பதா. என்ன இவ்வளோ தூரம் வந்தோம்? ஓகே வந்துருச்சு. காதலி என்னை என்ன செய்ய போகிறாய். ஆக்சுவலி மியூசிக்லாம் எல்லாமே கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்களே பாடி கேட்டிங்கன்னா. இது ஆக்சுவலி நான் ஏன் பாடினேன்னா எனக்கு இந்த பாட்டு என்னன்னு ஞாபகம் வரல, எனக்கு வந்த லைன்லேருந்து வந்தேன், உங்கள் கரெக்டாக ஃபர்ஸ்ட் லைன் வந்துருச்சு. இந்த பாடல்கள்லாம் நீங்களே பாடி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சிங்கன்னா நீங்கள் பாடுங்க. ஏதோ சொன்னீங்க? டப்ஸ்மாஷ் இல்லை, ஆக்சுவலி யூடியூப்லலாம் போடுறாங்கல்ல, இந்த ஒரிஜினல் பாட்டோட அவங்க பாடுறது நல்லாயிருக்கும். ஏன்னா மியூசிக்லாம் எல்லாமே போடும்போது பாடும்போது அதோட எஃபெக்ட் சிங்கர்ஸ் போடுவாங்க, நல்ல நம்ம சிங்கர்ஸ் தானே வீட்டில் பாடிக்கலாமே. ஆமாம், இந்த பாட்டெல்லாம் அப்படி தானே. இல்லை ஆசை படத்தில் அது ஒரு எனக்கு சரி ஓகே சொல்லலாமான்னு எனக்கு தெரில, அன்று காதல் பண்ணியது அது பார்க்கல எல்லாரும் என்னென்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எல்லாரும் அதை பிக்சர்ஸாக போட்டு ஒரு பையன் பாடியிருப்பான், அதை வந்து பேக்ரவுண்டாக போட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு பார்க்கல கொஞ்சம் கடுப்பாக, என்னங்கடா என்ன காதல் பண்ணியது அப்படி சொல்லிட்டு தோணும் எனக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த ஏதோ ஒரு சூப்பர் சிங்கரில் வந்தவங்களோ யாரோ பாடியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். கரெக்ட் தான். அந்த மாதிரி நீங்களும் ஒரு இந்த பாட்டில் இருந்தெல்லாம் எடுத்து நீங்கள் இது மாதிரி தத்துவ பாடல் இப்படி யாருமே எடுத்து பிரபலப்படுத்தலை, அதை நீங்கள் ஏன் பிரபலப்படுத்தக்கூடாது? படிச்சிருக்காங்க. எந்த பாட்டு ஒன்று பைத்தியக்காரா அப்படின்னு ஒன்று வருவாங்க, அந்த டைலாக் பாடிட்டாங்க. அந்த மாதிரி டைலாக் என்னது இல்லை, முத்து படத்தில் வரும்ல, இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வரும். கதையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பைத்தியக்காரா அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க.
என்னம்மா ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்காதீங்க, ரீல்ஸ்லாம் பார்க்காதீங்கன்ற, இன்னொருல வந்து ரீல்ஸ் போடுங்கன்றீங்க. என்னம்மா ரீல்ஸ் போடுங்கன்னு நான் சொல்லல. பாடுங்கன்னு தான். ஐயய்யோ! ரீல்ஸ்லாம் போடாதீங்க. யாரும் ரீல்ஸ்லாம் போடாம இருக்கு. அது உங்க இஷ்டம். பட் நான் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணல. நான் வந்து பாட்ட தான் சொன்னேன். இதுவுமே நான் முன்னாடி ஒரு காலகட்டத்தில ஃபேமஸ் ஆனதுன்னு நெனைக்கிறேன். அன்று காதல் பண்ணி இதெல்லாம். காதல் ஆமாம், நாங்களாம் 90 கிட்ஸ், அதனால் அப்படி இருக்குது. ம். ஸோ இப்போ நிறைய பாட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேறு பாட்டு இருக்கா? அவ்வளோதான். ஆமா. 90s கிட்ஸா இருந்து நீங்க இந்த பாட்டெல்லாம் அதிகமா கேட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கடுத்து நாங்கள் வந்து ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் பாடல்களாக பேசலாம்னு இருக்கோம். இளையராஜா பாடல்கள், அதுக்கப்புறம் பரத்வாஜ் பாடல்கள், அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் பாடல்கள். ஏற்கனவே தனியா அந்த மாரி நான் பேசி நாங்கள் வச்சிருக்கேன். வந்து சேர்த்து ஸோ அத பேசும்போது சேர்ந்து இது மறுபடியும் வந்து பேசலாம். பாடல்களாக சீரியஸாக இருக்காது, ஒரு காமெடியாக பேசிகிட்டு இருக்கோம். ஆமா. நான் வந்து இளையராஜா ஒரு பாடல், சீரியஸாக அப்புறம் பேசியிருக்கோம். ரஹ்மான் பாடல்கள், யுவன் சங்கர் ராஜா பாடல்கள், தேன் தேன் கிண்ணம், கிண்ணம் பாடல் அதெல்லாம் நான் உப்பு கிண்ணம், பேசியிருக்கேன். மிளகா கிண்ணம் ஏய் போங்க. அதெல்லாம் வருது. இல்ல. இதெல்லாம் நான் பேசியிருப்பேன். இதுலலாம் என்னன்னா நான் பாடியிருப்பேன். நான் இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாரி அத மட்டும் பத்தி பேசியிருப்பேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து பேசையில அது கொஞ்சம் நான் கேஷுவல் டாக்கா வந்துருதுல்ல. அந்த மாரியும் பேசலான்னு இனிமே பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு மனசு தைரியம் இருந்துச்சுன்னா கேளுங்க. கேளுங்க. அப்புறம் ஆரம்பித்த பாட்டிலே முடிக்க போகிறோமா? வணக்கம் 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 அப்ப நான் நன்றி வணக்கம் சொல்ல வேணாமா? தாண்டவ கோணி. இது நான் பேச பிடிப்பேன், அப்புறம் நீ பேசி ஓகே ஓகே. பாட்காஸ்ட் முடிச்சோம்மா. முடிச்சிங்களா? ஓகே. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரேட்டிங்கில் மைனஸ் ஒன்றுலாம் இல்லையா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நானும் வரேன் தமிழ் பூமி பாட்காஸ்ட்டை பற்றி இப்படி சொல்கிறேன் வந்து. ஓகே, பாய்.